ஹாய்! ஃபர்ஸ்ட் நான் இன்க்ரீடியன்ட்ட சொல்லிடுறேன். இது வந்து ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறம் வந்து ரீத்தா, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் சீகக்காய், வல்லாரை, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை, ஆலோவேரா பொடி, வேப்ப இலை பொடி. இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஹெர்ப்ஸ். இதை தவிர வந்து இன்ஃப்யூஸ்டு பண்ணுறதுக்காக வந்து வேம்பாலம் பட்டை இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டுமே வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து 100 கிராம் இருக்கும். ஸோ அதை எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் வந்து வழக்கம் போல் எல்லாருக்குமே தெரியும். மருதாணி இலை, அப்புறம் வேப்ப இலை, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரீத்தா, சீகக்காய், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, இதோட பெனிஃபிட் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஆயிலில் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். முக்கியமாக ஆல் இன் ஒன் அப்படின்ட்டு இந்த ஷாம்புக்கு பேர் வைக்கிறதுக்கும் என்னென்னா, நம்ம வந்து டேண்ட்ரஃபுக்கு தனியாக, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறதுக்கு தனியாக, ஹேர் வந்துட்டு ரொம்ப கொட்டுது, ஸ்ப்ளிட் எண்ட் இருக்குது, ஷைன் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்தந்த சீசனுக்கு வந்து ஷாம்பு டிஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து லைக் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி மென் அண்ட் விமன் தனித்தனியாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ நம்மளோட ஷாம்பு வந்து போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம். எல்லா சீசன்லேயுமே யூஸ் பண்ணலாம். ஈவன் பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பு வந்து கண்ணு எரிச்சலே இருக்காது. ஸோ பேபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட், லைக் அதாவது ஹார்ம்லெஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபான ஒரு ஷாம்பு தான். இன்னொன்று, ஸோ நேம் வர காரணம் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ஷாம்பு வாங்காமல், ஹேர் கேர் ப்ராடக்ட் வாங்காமல், இந்த ஒரு ஷாம்புவே போதும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகிறதுக்காக இருக்கட்டும், ஸ்ப்ளிட் அண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்காக இருக்கட்டும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் ஆல் இன் ஒன் ஷாம்பு அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இதை வந்து ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இது வந்து நேச்சுரல் திக்னிங் ஏஜென்ட் ஒன்று, கார்பூமர், அதுக்கப்புறம் ஜாந்தம் கம், க்யூர் கம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நேச்சுரல் தான். அதில் ஒரு டைப் ஆஃப் ஜெல் திக்னரை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா ஜெல்லி மாதிரி ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரி கிடைக்கும் அப்படின்றக்காக. ஸோ இப்போ வந்து 1 பை 1 வந்து அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபைனல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒவ்வொரு சீசன்லேயுமே நம்ம ஹேர் கேருன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து சம்மர் ஓவராக இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வேர்வை அதிகமாகவே இருக்கும். அது நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம உடம்புல மட்டும்தான் அப்படின்ட்டு. எப்படி உடம்பு இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸு, அதே மாதிரி தலையிலையுமே வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த உப்பு, அந்த வியர்வை, அந்த டர்ட் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கேல்ப்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் குறைஞ்சது 2 நாளைக்கு ஒருக்கா வந்து ஹேர் பாத் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த டர்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறக்கு. ஸ்கின்னுக்குமே இதே தான். ஸோ ஸ்கின்னுக்கு தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட உடம்ப வந்து எப்பயுமே இப்போ ஓவர் ஹீட் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆயில் அண்ட் ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து 60+ ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில், ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அண்ட் ஆல் இன் ஒன் ஷாம்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் இதையே ட்ரை பண்ணலாம். ஸோ சம்மர் டைமில் ஏன் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம உடம்பு வந்து அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஸ்கேல்ப் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ஹோல் இருக்கும். பியூர் தமிழில் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட மண்டை ஓட்டில் வந்து ஓட்டைகள் மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டைகள் இருக்கும். இந்த ஓட்டைகள்லேருந்து 3 முடி வரைக்குமே க்ரோ ஆகும். 2லேருந்து 3 முடி வரைக்குமே. நார்மலாக ஹெல்த்தியான பீப்புளாக இருக்காங்க, நல்லா ஹேர் நல்லா க்ரோ ஆகுதுன்னா 3 முடி வரைக்குமே க்ரோ ஆகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பாடி வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது, உடம்பு உஷ்ணமாக இருக்குது, வெப்பம்
வெப்பம் அப்படின்னும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து என்ன பண்ணும்னா ஸ்கின்னு கொஞ்சம் லூஸுன்னு கொடுக்கும். அந்த டைட்டாக பிடிச்சிருக்கும்ல அந்த வேர்கள் முடியோட வேர்களை வந்து லூஸ் ஆகும். அந்த இலகுன தன்மை மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கோம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ஹேரை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால தான் வந்து மெயின் ரீசன் சம்மரில் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னுட்டு. வின்டர் சீசன் அந்த மாதிரி சீசன்லலாம் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். எது அப்ளை பண்ணாலுமே அது டேண்ட்ரஃபாக மாறும். அதே மாதிரி தான் சம்மர்லேயுமே வந்துட்டு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்னென்னா நம்ம வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். அடிக்கடி ஆயில் அப்ளை பண்ணுவோம், பாடி டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஆனால் வந்து அந்த ஆயில் இதுவாயிரும். ஆயில் அப்ளை பண்ணுவோம், அதோட பெனிஃபிட் கிடச்சிரும். ஒரு 2 டேஸ் தான் ஆயில் நம்ம அப்ளை பண்ணாலுமே அதுக்கப்புறம் திரும்ப வாஷ் பண்ணிடணும். மேக்ஸிமம் 1.5 டே வாஷ் பண்ணிடணும். அதை அப்படியே நம்ம விட்டோம்னா அதுவே டேண்ட்ரஃபாக மாறும். ஏன்னா ஆயில் இருக்குது, ஸோ நம்ம டர்ட்ஸ் ஆகும். அந்த டர்ட் வந்து ஆயிலோட ஒட்டிக்கும், உட்காரும். ஸோ அதுவுமே வந்து டேண்ட்ரஃபாக மாறும். இன்னொன்று இப்போ சம்மர் வேறு, ஸ்வெட் ஆகும். அந்த வேர்வையும் அதோடு சேர்ந்து அது இன்னும் டேண்ட்ரஃப் மீன்ஸ் ஒரு பொடுகு, இன்னொன்று ஒரு அசடு, அது ரிலேட்டடாக உள்ளது தான். ஸோ இது எல்லாமே இப்படி வரும்போது இதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மைன்யூட்டாக நம்ம யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி உணவு பழக்கவழக்கங்கள் எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்ம இன்டேக்காக வெளியே வந்து ஷாம்பு ஆயில் யூஸ் பண்ணாலும் இன்டேக்கும் கொஞ்சம் நம்ம நல்லாவே எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்டேக் மட்டும் எடுத்துகிட்டு ஹேரில் வந்து எண்ணெய் கூட தேய்க்காமல் இருந்தாலும் அதுவுமே ஸ்பாயில் தான் ஆகும். ஸோ வந்து இன்டேக்லேயும் நல்லா எடுத்துக்கோங்க. அவுட் சைடுமே எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் பாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 டேஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் பாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆயிலுமே எப்பயுமே உங்கள் ஹெட்டை மட்டும் அப்ளை பண்ணாமல் ஓவரால் ஸ்கேல்ப் அண்ட் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த ஹெர்பல் பவுடர்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா ஊறி வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்திருப்பேன். ஸோ அது வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 இன்க்ரீடியன்ட்டும் தேவை. அந்த 2 இன்க்ரீடியன்ட் அதாவது எஸ்சிஐ பவுடர்னு சொல்லுவோம், இன்னொன்று சிஏபிபி இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, கெமிக்கலே இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். கோகோனட்லேருந்து தான் எடுப்பாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நாளத்துக்கு முன்னாடி, ஒருத்தவங்க வந்து உங்களோட சோப்பில் ரொம்ப நுர வருது அப்படி இப்படின்னுட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. நம்ம வந்து கோகோனட் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதனால் நுர அதிகமாக தான் வரும். சரிங்களா? அது கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும். பட் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் ஆமணக்கு எண்ணெய், பட்டருமே சேர்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஹோம்மேடு ஹேண்ட்மேட் சோப் யூஸ் பண்ணுறதுனால மேபி அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன வேர்டு வந்து எனக்கு இன்னுமே குத்திக்கிட்டே இருக்குது. நான் ஒரு விலாகில் கூட சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, இந்த மாதிரி 4 பேர் சொன்னால் தான் நம்ம முன்னேற முடியும். ஸோ அந்த சொல்லியிருப்பேன், கோகோனட் ஆயில் வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகம்னு. ஸோ சேம் கோகோனட் ஆயிலில் இருந்து தான் ஒரு வகையான பிரித்தெடுத்தல் மூலியமாக தான் அந்த எஸ்சிஐ பவுடர், அதாவது அந்த ஷாம்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க திக்காக ஒரு வெள்ளையாக ஒன்று சேர்த்திருப்பேன். ஸோ அதுவும் இன்னொன்று சிஏபிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். ஒன்று வந்து அந்த ஃபார்ம் பூஸ்ட் பண்ணுறது, நுரைவளத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று ஷாம்புக்கான அந்த திக்னிங் கொடுக்குறது. இது 2மே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் ஹார்ம்லெஸ் கெமிக்கல். சரிங்களா? ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ தாராளமாக பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஜெல் கொஞ்சம் திக்னிங்காக ஒரு ஜெல் பதத்துக்கு எடுத்து வச்சோம்ல, அதையுமே சேர்த்துட்டு அதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெர்பல் இன்ஃப்யூஸ் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே ஓரளவு திக்காயிடும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறணும். அதோட நுரை எல்லாமே வந்து அடங்குற வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம
கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஆஸ் யூஷுவல் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஷாம்பு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலி ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அண்ட் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இன்க்ரீடியன்ட் வந்து அது காமிக்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சீக்கிரமாக பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர், இந்த மாதிரியும் மேக்கப் ரிலேட்டடாக உள்ள வீடியோ, பியூட்டிஷியன் ரிலேட்டடாக உள்ள வீடியோ, அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் இருக்கும். கொஞ்சம் சமூக ரீதியானது, இந்த மாதிரி டிஸ்கஷன், இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கும். ஸோ என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த சம்மர் டைமில் பேசிக்காக ஒரு ஹேர் கேர் டிப்புன்னு கூட சொல்லலாம். இது சம்மர் சீசனில் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டவல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து வீக்லி வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை சன்லைட்லேயோ நல்லா காய வச்சுக்கோங்க, இல்லை துவச்சி எடுத்துக்கோங்க. அது ஒன்று. இன்னொன்று சீப்பு யூஸ் பண்ணுவீங்களா, அதுவுமே வந்து வீக்லியோ இல்லை வாரத்தில் 2 டைம்ஸாவது வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதுலேயுமே வந்து டேண்ட்ரஃப் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் அந்த டர்ட் அப்படியே கோம் பண்ணும்போது அந்த டர்ட் அப்படியே கோம்பில் இருக்கும், சீப்பில் இருக்கும். ஸோ அது திரும்ப நம்ம தலைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ திரும்ப அதே சீப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் க்ளீன் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும். ஸோ அது ஹேர் ஸ்கேல்ப்புக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதுவுமே ஸ்பாயில் ஆகும். நிறைய ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனாலையுமே ஹேர் ஃபால் ஆகும். ஹீட் ரெடியூஸ் ஆகாமல் ஹெல்மெட் அண்டு ஸ்கேல்ப்புக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கர்ச்சீஃபோ இல்லை ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் வந்து ஸ்வெட்டுன்றதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ ஸ்வெட்டுன்றது இந்த சம்மர் டைமில் பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்வெட் இன்க்ரீஸ் ஆகும், வியர்வை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து பாடி டெம்பரேச்சருக்காக இன்டேக்காக என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்வெட்டுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் வர்றது, ஓவர் ஹீட்டாக இருக்கிறது, ஹேர் ஃபால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். 60+ ஹெர்ப்ஸ் ஆல் இன் ஒன் ஹேர் ஆயிலுமே வந்து ரெடி பண்ணி நான் வந்து வசீகரா ஆயில் அப்படின்றவங்க கிட்டேருந்து தான் வந்து ஆயில், கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் வந்து வாங்கினேன். ஸோ அவங்க அதை ஆயில் எல்லாம் காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரீஃபில் பண்ணுறக்கு இந்த மாதிரி குட்டி கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு மொத்தமாக அதில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி இந்த ஷாம்புலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆயிலுமே வந்து ஒரு 20 கண்டெய்னர் கிட்ட ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரே நாள்லேயே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. ஸோ அந்த ஷாம்பு ரெடி பண்ண அந்த டப்பா இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம பாத் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி ஹேர் நல்லா சாஃப்டாக இருந்தது. இன்னொன்று வந்துட்டு நம்ம ஓவராக இந்த ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது இல்லை. கொஞ்சமாக எடுத்து நார்மலாக ஷாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி யூஸ் பண்ணாலே நல்லா நுர வரும், நல்லா க்ளீன்ஸ் ஆகும், நல்லாவே இருக்கும். இன்னொன்று கண்ணு கூட எரியவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி நல்லா பெனிஃபிஷியலாக உள்ள ஒரு ஷாம்பு இவ்வளோ நேச்சுரலாக உங்களுக்கு வந்து நாங்கள் தந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட 60+ ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் அண்ட் வந்து ஆல் இன் ஒன் ஷாம்பு இந்த ரெண்டும் வேணும் அப்படின்னா இன்னுமே நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஹேண்ட்மேடாக. என்னோடய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஹேண்ட்மேட் சோப்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்துட்டு நம்ம நியூவாக ஒரு 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சன்ஸ்க்ரீன், அது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கூடிய சீக்கிரமே அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து ஹேர் ரிமூவல் பவுடர், கால் கையில் வந்து அன்வான்டடாக இருக்கக்கூடிய ஹேர் ரிமூவல் பவுடர், நேச்சுரல் ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஃபைனலி ஃபேஷியல் பாம்ஸ், அந்த குட்டியாக இருக்கும் ஃபேஷியல் நெக்ஸ்ட் டே நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா முந்தின நாளே வந்து அது லிட்ரலி ஒரு சோப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிஷியல் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம், அது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து இவ்வளோ நாள் இந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் தந்தீங்களோ ஸோ அதே மாதிரி புதுசாக வரவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.